மேடி சார் இருக்கல ராக்கெட்ரி மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. அண்ட் அந்த டைரக்ஷன் பண்ணிட்டு வரப்போ கூட அவர் சொன்னார், அப்பா ரொம்ப கஷ்டமான வேலை இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணுறப்போ அப்படின்னு. ஹீ இஸ் ஆல்சோ சம்படி வித் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸில், வெரி ஸ்ட்ராங். ஸோ இங்கே கான்ஃப்ளிக்ட் ஹெல்தி கான்ஃப்ளிக்ட் தான், பட் கான்ஃப்ளிக்ட் வந்துதான் பயங்கரமா சண்டை போடுவோம். அப்படியா? ஆமா ஆமா, அதெல்லாம் பயங்கர சண்டை வரும். என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சண்டையில நான் கத்துக்கிட்டது தான் ஜாஸ்தி. இப்போ என்ன விஷயம்னா, நான் வந்து குரோனாலாஜிக்கலா ஜிடி நாயுடுவோட லைஃபை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உண்மையை பேசுறேனா இல்லையான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு, நான் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அடிச்சு சொல்ல முடியாது. அதனால நான் சந்தேகமே இருக்கக்கூடாது, நான் இதுல குரோனாலாஜிக்கலா இது ஜம்பிள் பண்ணா ஸ்கிரீன் பிளே இன்னும் சுவாரஸ்யம் ஆகுது. சரி, ஸ்கிரீன் பிளேக்காக நான் அதை ஏன் பண்ணணும்னு நான் பிடிவாதமா இருந்தேன். அப்போ மேடி சார் வந்து அதுல ஒரு சண்டை போட்டாரு, இல்லை நீ ஸ்கிரீன் பிளேக்காக பண்ணும் கிருஷ்ணா, ஏன்னா அந்த பெரிய ஆள் வந்து அது நம்ம மக்களுக்கு தெரியணுன்ற ஆசையில பண்றோம். அந்த ஆசையில பண்ணும்போது எதுவுமே தப்பு இல்லை, ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன், அந்த ஆசை வந்து கரெக்டானது, அந்த எண்ணம் கரெக்டானது. அதனால இதை வந்து நீ தப்புன்னு சொல்லாத, ஏன்னா நம்ம எப்படியும் டிஸ்க்ளைமர் போடுறோம். we have taken creative liberty, நாங்க வந்து கிரியேட்டிவ்காக பண்ணியிருக்கோம். அப்போ நீ எதுக்காக பண்ண மாட்டேன்னு சண்டை போடுவாரு. பண்ணி பார்த்தா அது நல்லா இருக்கும். அதனால நான் இந்த சண்டையில கத்துக்கிட்டது நிறையா. அவரோட விஸ்டம் வந்து பல 90 ப்ராஜெக்ட்லேருந்து வந்திருக்குங்க. அதை கூட 3Dனா எப்படி, அதான pleasure of working with somebody. Exactly. And அதுக்கு லைசன்ஸ் வேற இருக்கு நமக்கு, எடுத்துக்கடா அள்ள குறையாம எடுத்துக்கன்ற மாதிரி. ஆட்ல ஒர்க் பண்ணதுனால உங்களோட மூவி சான்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சா கம்மியாச்சா? நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அது ஆரம்பம் தான் அதுக்கு விதை போட்ட இடம். ஏன்னா அஜித் சார், ஆர்யா, அப்புறம் நயன்தாரா மேம், இவங்க எல்லாரும் வெயிட்டிங்கு. எனக்கு வந்து ஒரு மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் பயங்கர லேட்டு. நான் போனால் தான் அந்த சீன் எடுக்க முடியும்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது காம்பினேஷன் சீன் ஆயிடுச்சு. அவ்வளோ பேரை வெயிட் பண்ண வச்சது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஐ டோல் மை செல்ஃப், அதுவும் அன்னைக்கு அஜித் சார் ரொம்ப ஸ்வீட்டாக போனோடனே நீ சாப்பிட்டியான்னு வேற கேட்டாரா, எனக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. அன்னைக்கு லேட் ஆனதுனால அஜித் சார் வர அன்னைக்கு பிரியாணி பண்ணிட்டாரு காத்தால. அது போய் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடிக்க போக சொன்னாரு. அவரோட கெஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. அன்னிலே நான் சொல்லிட்டேன், டேய் ஈதர் ஆடு இல்லைன்னா இது வரும்போது அதை நான் கமிட்டே பண்ணிக்க மாட்டேன். அதனால நான் நிறைய படத்தை விட்டேன்.